எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாமாக பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக், உங்கள் எல்லையை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் தன்னம்பிக்கையின் அளவை அறிந்து கொள்ளுங்கள், இல்லாட்டினா நோ யுவர் லிமிட். இந்த டாபிக் ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய அறிவும் அதுக்கு தேவையான திறமையும் இருந்தால் கூட தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால தன்னோட திறமையை வெளிக்காட்ட முடியாமையே போயிடுறாங்க. காலேஜ் வரைக்கும் நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் நல்லா பொறுப்போடு இருந்து படித்து முடிச்சுட்டு எதுக்கு வேலைவாய்ப்பு விஷயத்தில் போகும்போது ஒரு பெரிய கேப் எல்லாருக்கும் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயமே தன்னம்பிக்கை தாங்க. ஈவன் ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு இப்போ குறையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னம்பிக்கை தான். மனித வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க. யானைக்கு எப்படி தும்பிக்கை முக்கியமோ அதே மாதிரி மனிதனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் இந்த தன்னம்பிக்கையை பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த விஷயம் தெரியும், எது தெரியாது, எது நமக்கு வரும், எது நமக்கு வராது, எது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இப்படின்னு நம்மளையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான், நம்மளோட லிமிட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியுங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு அந்த டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். நோ யுவர் லிமிட்ஸ், அதாவது உங்கள் எல்லையை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு முடியும், எது முடியவே முடியாது, எது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் உங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களோட தனித்திறமைகளோட லெவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சக்தி, மனசக்தி அப்படின்றத பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் பயங்கர பலசாலியாக இருப்பாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் மனதளவில் பார்த்தீங்கன்னா பயங்கர தைரியமான ஆளாக இருப்பாங்க. மற்றவங்களை பார்த்து அவங்கள போலயே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும் போதே உங்களோட தன்னம்பிக்கையோட லெவல் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுதுங்க. சில பேருக்கு அது நெகட்டிவ்ல கூட போயிட்டு இருக்கு. நம்ம சில விஷயம் மற்றவங்களை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றது தப்பு இல்லைங்க, முயற்சிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதே மாதிரி எனக்கும் நடக்கணும், என்னோட இதுக்கும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் தப்பு. நம்ம மற்றவங்களை பற்றி கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லையை நம்ம அறிஞ்சிக்கிறோம். நமக்கு இன்னும் எந்தெந்த விஷயம் லேக் ஆகுதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முயற்சிப்பது அப்படின்றது தவறில்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள பார்த்து நம்ம காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லிமிட் தெரியாமல் காப்பி பண்ணும்போது அவங்களுக்கு நடந்த விஷயம் நமக்கு மட்டும் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மன அழுத்தத்திற்கும் தோல்விக்கும் தான் கொண்டு போய் முடிவு செய்யுது. இதுவே நம்ம கரெக்டாக லிமிட் தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா, நமக்கே தெரியும் எந்த லெவலில் நம்ம கரெக்டாக வந்திருக்கோம், எந்த லெவலுக்கு அப்புறம் நம்ம தடுமாறி இருக்கோம் அப்படின்றதும் நமக்கு தெரியுங்க. நம்மளை நாமே மதிப்பீடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போ உங்களை நீங்களே அழகாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்களால் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுங்க. உங்கள் எல்லையை அறிஞ்சு கொள்ளுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு முயற்சி செய்யவே கூடாது அப்படின்றது கிடையாது. நீங்கள் முயற்சி செய்யணும். அதே சேம் அளவுக்கு மீறிய ஆசைப்படவும் கூடாது, சக்திக்கு மீறிய வேலையை செய்யவும் கூடாது. மனதிற்கு ஏற்ற மாதிரி இலக்குகளை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிப்படியாக நீங்கள் முன்னேறணும். அதுதான் நம்ம இங்கே வலியுறுத்திட்டு இருக்கோம். உடல் ஆரோக்கியத்திலையும் இதே தாங்க. ஒரே நேரத்தில் நிறைய வேலை செஞ்சு நான் பெரிய சாம்பியன் அப்படின்னு காட்டுறதும் இல்லை எப்பயுமே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறதும் ரெண்டுமே தவறான பழக்கங்கள். குறைந்த அளவு ஓய்வு இருந்துட்டு நிறைய வேலை செய்யறதும் தவறான பழக்கங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக 4 hours ஸ்லீப், 5 hours ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வச்சுட்டு படிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, நான் நைட் எல்லாம் படிக்கிறேன், 1 மணி வரைக்கும் படிப்பேன், இல்லை 11:30 வரைக்கும் படிச்சுட்டு காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்து படிக்கிறேன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே பெருமையாக பேசிப்பாங்க. இந்த விதி பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் கூட, இந்த அதிக வேலையாலையும் குறைந்த ஓய்வாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உடல் நலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் கெட்டு போகுங்க. அதனால தான் எந்த விஷயம் நமக்கு ஒத்து வருது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படிப்புலையும் சரி, விளையாட்டு பயிற்சிலையும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒர்க்கிங் வேலை செய்கிற மாதிரி பணியாளர்கள் ஏதாவது வேலை செய்யும் போதும் சரி, தன்னோட எல்லையை உணர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு வின் கிடைச்சிட்டே இருக்கும். இல்லை தேவையான இடத்துல இல்லை என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற தைரியமும் இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாங்க, அவங்க சீக்கிரமாகவே ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. முடிவாக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களோட எல்லையை தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் என் லிமிட்டு, இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாது, இல்லை நான் நிறைய படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக முடிச்சு படிக்கிறதும், எனக்கு மண்டையிலே யாராவது என்னால் இவ்வளோதான் படிக்க முடியும்னு நீங்களே லோவாக எஸ்டிமேட் போட்டு வச்சுக்கிறதும் ரெண்டுமே தவறான விஷயங்கள். உங்களோட திறனை அதிகமாக நினச்சி மதிப்பீடு போடுறதும் குறைத்து மதிப்பீடு போடுறதும் தவறுங்க. சுய அறிவும்
பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்பயுமே சமநிலையோடையும் மகிழ்ச்சியுடனையும் முன்னேற முடியும். இந்த நோ யுவர் லிமிட் அப்படின்றத சில பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம என்ன செய்யக்கூடியமோ நமங்களோட லிமிட் தெரிஞ்சா அதுக்கு மேல செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம சொல்ல வர்றது அது கிடையாதுங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு எதை செய்ய முடியும், எவ்வளவு செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, ஏன் செய்ய முடியாது அப்படின்னு உணர்ந்து செயல்படுறது தான் இதோட அர்த்தங்க. சில பேர் இதை வந்து ரொம்ப பயமா எடுத்துக்கிட்டு பலவீனம் அடைஞ்சிட்டும் போறாங்க. ஆக்சுவலா பலவீனம் அடையறதுக்கு தேவையில்லை. நீங்க உங்களோட லிமிட் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே தைரியமா அதை நோக்கி நீங்க முன்னேறி போக முடியும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் படிப்புல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப கவலை, எனக்கு இது ஏறவே ஏறாது அப்படின்னு மேக்ஸை பட்டு பயப்படுறவங்க நிறைய பேர். இதனால அவங்க நோ யுவர் லிமிட் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இவ்வளவுதான் மார்க் எடுக்க முடியும்னு அவங்களே ஒரு லிமிட் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க முயற்சியே பண்ணாம இருந்தாங்கன்னா இது ஒரு பயமாகவும் பலவீனமாகவும் மாறி போகும். அதே நேரத்துல தினமும் 10 மணி நேரம் நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களால நல்ல கவனம் வச்சு படிக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எல்லாரோடய நிறைய படிக்கணும், எனக்கு நிறைய லிமிட் வந்து எனக்கு நிறைய வச்சுக்கணும் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சரியான தூக்கமும் ஓய்வும் இல்லாமல் படிச்சுங்க அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல எஃபர்ட் கொடுத்த மாதிரி தாங்க உங்களோட மதிப்பு நல்லா வரும். ஆனால் போக போக இதுவே கண்டினியூட்டியாக ஆகும்போது மனசோர்வு, மன அழுத்தம், உடல் நலன் எல்லாமே உங்களுக்கு பாதிக்கும். இது இல்லாமல் கவனக்குறைவும் ஏற்படும். உங்களோட எல்லை என்னன்னு தெரிஞ்சு 5லேருந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு தினமும் நீங்க திட்டமிட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்க ஆரோக்கியமும் உங்களோட கைவசம் இருக்கும். அதே சேம் டைம்ல ஒரு கன்சிஸ்டன்சியா நீங்க படிக்கும்போது தொடர்ச்சியான முன்னேற்றமும் கிடைக்கும். ரெண்டாவது நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிங்க. இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயமே இதுதான். அவங்களோட லிமிட் அவங்களுக்கு தெரியறதில்ல. தன்னோட உடம்பு வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக திடீர்னு நினைச்சுக்கிட்டு நான் உடனே உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும், 3 மாசத்துல என்னோட உடல் எடை வந்து குறைக்கணும், இல்ல 3 மாசத்துல வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லிம் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள்லயே ரொம்ப கடுமையான பயிற்சி செஞ்சு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதோட பக்க விளைவு ரொம்ப பெரிய தீங்க கொடுக்கலாம். ஒரு நபர் திடீர்னு அதிக எடை தூக்கி வந்து பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னா தசவலியோ இல்லாட்டி காயமும் ஏற்படுங்க. அதே மாதிரி அவங்களோட உடல் சக்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லோடு கொடுக்கும்போது அவங்களோட ஆரோக்கியம் கண்டிப்பா மேம்படும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் செய்கிற வேலையும் சரி, வீட்டில் செய்கிற வேலையும் சரி, சில பேர் நான் ரொம்ப எஃபெக்டாக பண்ணுவேன், மற்றவங்களோட நான் தான் ரொம்ப டாப்பாக பண்ணுவேன், இல்லை நான் தான் ஃபாஸ்ட்டாக பண்ணி எப்பயுமே வந்துட்டு நல்ல பேர் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வேலையும் தானாகவே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை விட்டுருங்க. எந்த வேலையுமே தனியாக சுயமாக செய்ய முடியாதுங்க. 10 பேரோட சேர்ந்து செய்யும்போது தான் உங்களோட வேலை பலுவும் குறையும், உங்களுக்கும் அதோட எஃபெக்டும் நல்லா கிடைக்கும். எல்லா விஷயத்துலையுமே தானா செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்க தலை மேல எல்லாமே வந்து விழும். ஹார்ட் ஒர்க் பண்றதால நல்ல பேர் கிடைக்குமே தவிர உங்களுக்கு அதனால ஒரு நல்ல பலனும் கிடைக்காதுங்க. ஒரு ஆஃபீஸ்ல நீங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க்கர் யாருமே இல்லை அப்படின்னு உங்களை புகழ்வாங்க. ஆனா அதே சேம் டைம்ல உங்களுக்கு அதுக்கேற்ற ஊதியம் உயர்வோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பணி உயர்வோ கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா 95% ஆள்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஹார்ட் ஒர்க் செய்கிறவங்களை பிடிக்குமே தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் பணி உயர்வுக்கு செய்கிற மாதிரிலாம் வந்துட்டு அந்த அவங்களோட திறனை வந்து நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஊழியம் நீங்க செய்றீங்க, ஒரு ஊழியர் தன்னோட திறனை மீறி வந்து கூடுதல் வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அவருக்கு நல்லாதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வரும்போது என்ன பண்ணுவோம், கவன சிதறல் வரும். கவன சிதறல் வந்தா ஆட்டோமேட்டிக்காவே இப்படி புகழ்ந்த உங்களுக்கு ரொம்ப தூக்கி வச்சு புகழ்ந்த அதே ஆட்களே கொஞ்ச நாள்ல அவங்க கிட்ட நிறைய மிஸ்டேக் வருது, நிறைய கமிட் பண்றாங்க, மிஸ்டேக்கா கமிட் பண்றாங்க, இனிமே அவங்க கிட்ட அதிகமா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி ஒரே நிமிஷத்துலயே உங்களோட ஒப்பீனியனை மாத்திப்பாங்க. ஸோ இதுல பாதிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா யார் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான். ஸோ எப்பயுமே வேலையை பகிர்ந்து செய்யும் போது பலவிதப்பட்ட ஃபீட்பேக் வரும். அது மூலயமா நிறைய விஷயத்த நம்ம ஈஸியா கத்துக்கலாங்க. 4வது விஷயம், நமக்கு லிமிட் தெரியணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல 4வதா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பண விஷயங்க. நிறைய பேருக்கு இந்த லிமிட் தெரியாததால தான் ஏகப்பட்ட கடனும் லோனும் வாங்கி வச்சுட்டு இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட வருமானம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பொருளாதார எல்லையை நம்ம வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்துலையும் நம்ம தான் டானா இருப்போங்க. ஆனா நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா கடன் வாங்கி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழறது தான் எனக்கு பெரிய லட்சியம்,
எல்லாருக்கூட நான் வந்து ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துட்டேன்னு ஒரு இஎம்ஐ மூலியமாக நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டை வாங்கி தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி இல்லை ஒரு காரை வாங்கி எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு தாம் தூம்னு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள்லயே உங்களை கழுத்தை நெரிக்கிற மாதிரி எல்லாமே சேர்ந்து உங்களை ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களோட வருமான எல்லையை அறியாமல் நீங்கள் பண்ண இந்த விஷயத்தால் பண விஷயத்தால் உங்களுக்கு பொருளாதார இழப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதனால தான் இல்லாத நோயும் நம்மளே வர வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக உங்களோட வருமான எல்லையை அறிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவுகளை பண்ணீங்க, கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைய முடியுங்க. அதுவும் நம்ம அமைச்சுக்க முடியும். 5வது விஷயம், மனித உறவுகளில் நம்ம எப்படி எல்லையை வகுக்கிறது. ஒரு குடும்பத்தில் வந்துட்டு எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க, நம்மளோட வரைமுறை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உறவுகளை ஈஸியாக நம்மளால பேணி காக்க முடியும். சில பேர்கிட்ட ரொம்ப ஓவராகவும் சில பேர்கிட்ட என்ன அப்படின்ற மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டோம் இருந்துட்டு இருந்தீங்கன்னா மனித உறவுகள்கிட்டயே உங்களால் எல்லையை கரெக்டாக வகுத்த முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இல்லை நல்லவள் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் ஆமா சாமி போட்டுட்டு நீங்கள் இது சொல்கிறீங்களா, கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துறேன், இது பண்ணுறீங்களா, இது வேணுமா, ஓகே நான் வாங்கி தரேன் அப்படின்னு தன்னோட தகுதிக்கும் திறமைக்கும் மீறி மற்றவங்களை திருப்திப்படுத்தணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரிய முயற்சியில சில பேர் ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி ஈடுபட்டீங்க அப்படின்னா கடைசியில உங்களுக்கு வரப்போறது என்ன அப்படின்னா மனசு மட்டும்தான். ஆமான்னு சொல்ற வரைக்கும் உங்களை வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு தடவை நீங்க இல்லைன்னு சொல்லும் போது டோட்டலாவே உங்களுக்கு அகேன்ஸ்டா மாறிடுவாங்க. ஈவன் நீங்க ஆமான்னு சொல்லி விஷயத்த ரிப்பீட் பண்ணிட்டு நிறைய விஷயம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களால அவங்கள திருப்திப்படுத்த முடியாதுங்க. கண்டிப்பா எல்லா விஷயத்திலையுமே அவங்க திருப்தி அடைவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறதும் ஒரு மடத்தனமான விஷயமா தான் இருக்கும். ஸோ மன எல்லையை நீங்க அறிஞ்சு செயல்படும் போது பாத்தீங்கன்னா மனித உறவுகள்கிட்டையும் உங்களால ஈஸியா வந்துட்டு ரிலேஷனை வந்து மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஸோ உங்கள் எல்லையை அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது உங்க வளர்ச்சியை நிறுத்துறது கிடையாதுங்க, சரியான பாதையில வழிவகுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறது தான். தன்னம்பிக்கையும் ஒரு சுய அறிவும் இருந்துச்சு அப்படின்னா நிலையான வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட எல்லை அறிந்து செயல்படுங்க. அதே நேரத்துல உங்களோட திறனை மெதுவாக விரிவுபடுத்தவும் முயற்சி பண்ணுங்க. இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.